ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருத்து ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம ஆவணி மாத ராசி பலன்கள் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த ஆவணி மாதம் என்னைக்கு பிறக்குது அப்படின்னா 17/8/2025 ஞாயிற்றுக்கிழமை ரோஹிணி நட்சத்திரத்தில் இந்த மாதம் வந்து பிறக்குது. இந்த மாதம் வந்து நிறைய பொருளாதார விஷயங்கள்லாம் நல்ல மாற்றங்கள் இருக்குது. படிப்படியாக உயர்வு தான் உங்களுக்கு. இந்த செப்டம்பர் மாதம் வந்து 7ஆம் தேதி வந்து கிரகணம் நடக்குது. அதுவும் உங்கள் ராசியில் தான். ஆனால் இந்தியாவில் தெரியாது, நீங்கள் கவலைப்பட வேண்டாம். பட் ஆனால் ஏதோ ஒரு மூலையில் அது தெரியும் தானே. அப்போ உங்களுடைய ராசியும் கொஞ்சோண்டு பாதிக்கும். இந்த முக்கியமான முடிவு எடுக்கிறது, நிறைய நல்ல விஷயங்கள் செய்கிறது வந்து இந்த 7ஆம் தேதி தவிர்த்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் மனசு தான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும். பொதுவாகவே சிம்ம ராசிக்காரங்க நிறைய பேர் வந்து நின்னா வந்து கால் வலிக்குது, உட்காந்தா இடுப்பு வலிக்குது அப்படிங்கிற மாதிரி எதை செஞ்சாலும் ஏதாவது அதில் ஒரு பிரச்சனைகள் வரது, மன ரீதியாக நிறைய தாக்கங்கள் இது மாதிரி இருக்கும். உங்களுடைய ராசியிலே கேது இருக்காரு, சரிங்களா? உங்களோட ராசியில் கேது இருக்காரு, அஷ்டமத்தில் சனி இருக்குது. நிறைய பிரச்சனைகளை வந்து நீங்கள் மீட் பண்ணி தான் இருப்பீங்க. ஆனால் வேறு வழி இல்லை, நம்ம அதை கிராஸ் பண்ணி தான் வந்தாகணும். இது வந்து இந்த மாதம் வந்து ஓரளவு உங்களுக்கு நல்லா இருக்கும். பொருளாதார ரீதியாக ரொம்ப ரொம்ப உயர்வுகள் கட்டாயம் உங்ககிட்ட காத்துக்கிட்டு இருக்குது. சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா 21ஆம் தேதி வந்து 11லேருந்து 12க்கு வந்துடுறாரு. விரயஸ்தானத்துக்கு தானே வராரு நீங்கள் நினைக்காதீங்க. விரயத்துக்கு வந்தாலும் சுக்கிரன் 12ல் இருக்கிறது சுகபோக வாழ்வை கொடுக்கும். இவ்வளோ நாளாக நீங்கள் உழைச்சி டயர்டாக இருந்திருப்பீங்க. இந்த மாதம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அமைப்புகள் இருக்குது உங்களுக்கு. கொஞ்சம் நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, அது உங்களுக்கு நல்லதும் கூட. 12ஆம் இடத்துல வந்து சுக்கிரன் இருக்கனால நிறைய பேர்த்துக்கு வெளிநாடு வெளிமாநிலம் போகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. 2-11 கூடிய புதன் உங்களுடைய ராசியில் இருக்கார். அதனால் ரொம்ப நல்லது. இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது நிறைய காசு பணம் வரும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்து பண்ணணும். அதுவும் ஷேர் மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்கலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களுடைய ராசியில் சூரியன் புதன் கேது இந்த இணைவு வந்து பார்த்திங்கன்னா பொருளாதார ரீதியாக நிறைய வரவையும் குறிக்கும். அதே நேரத்தில் இன்வெஸ்ட் பண்ணும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக பண்ணணும். அதே மாதிரி இந்த மாதம் யாருக்குமே வந்து கடன் கொடுக்காதீங்க. தொழிலே நடக்கலைனாலும் பரவாயில்ல, அப்படியே ஸ்டெபனாக நின்றுக்கங்க. ஏன்னா கொடுத்த பணம் வராது. ஏன்னா கேது 2ஆம் அதிபதி ஒரு வலையில் போய் சிக்கிற மாதிரி, கொடுத்துட்டு அந்த பணத்தை வாங்க முடியாது. கடன் ரீதியாக யாருக்கும் கொடுக்காதீங்க. கடன்னால எங்களுக்கு தொழிலே இல்லைனாலும் பரவாயில்லைங்கிற அளவுக்கு ஸ்டெபனாக நீங்கள் நின்றுட்டீங்க அப்படின்னா பெரிய லெவலில் மணி லாஸ் உங்களுக்கு வராது. அதுக்காக தான் அவ்வளோ தூரம் சொல்கிறேன். ஏன்னா ஒரு தொழில்னு இருந்தால் நம்ம என்ன செஞ்சிடணும், கொடுக்கல் வாங்கல் கடன் கொடுக்கறது இதெல்லாம் இயல்பு தான், சகஜம்தான். ஆனால் இந்த மாதம் நீங்கள் அந்த மாதிரி உஷாராக இருந்துட்டிங்கன்னா பெரிய மணி லாஸில் இருந்து நீங்கள் தப்பிக்க முடியும். அதே மாதிரி 11ல் குரு இருக்குது. பொருளாதார ரீதியாக நிறைய மாற்றங்கள் இருக்குது. சுக்கிரன் வந்து உங்களுக்கு 12ஆம் இடத்துல இருக்கார். அப்போ வந்து என்னென்னா நல்ல டூர் போகிறது, வெளிநாடு போகிறது, வெளிமாநிலம் போகிறது இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கும். ஒரு சிலருக்குலாம் மனம் மகிழ்ச்சியாக இருக்கும். 12ல் சுக்கிரன் வரும்போது நல்ல தூக்கம் இருக்கும். இவ்வளோ நாளாக மன உளைச்சல், ஏதோ ஒரு விஷயம்னால நிம்மதியின்மை, தூக்கம் வராமல் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த 12ல் சுக்கிரன் வரும்போது நல்ல நிம்மதியான தூக்கம் வருங்க. இதை மட்டும் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். ஒரு மனிதனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது வந்து நல்ல சாப்பாடு, தூக்கம், அதுக்கப்புறம் தான் ஆடை அப்படிங்கிறது. இது 3மே சுக்கிரன் தான் கொடுக்குது. அதனால் வந்து இந்த 12ஆம் இடத்துக்கு வந்திருக்க சுக்கிரனால இது 3மே இந்த மாதம் உங்களுக்கு நல்லா கிடைக்க போகுது. திடீர்னு யாராவது உங்களுக்கு பிடிச்ச பிராண்டட் ட்ரெஸ்ஸை கூட வந்து கிஃப்ட் பண்ணலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க போகுது. பொதுவாகவே வந்து தொழில் ரீதியாக நிறைய மாற்றங்கள் இருக்குது. நல்ல வருமானம் உங்களுக்கு லாபத்தில் போக போகுது. வருமானங்கள் வந்து லாபத்தில் இருக்கும். அதே மாதிரி ஒரு தொழில் பண்ணிகிட்ருப்பீங்க, அதை வந்து ஃப்ரான்ச்சைசிஸ் போகிற மாதிரி, ஒரு பிரான்ச் ஏற்படுத்துகிற மாதிரி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தொழிலை பெருக்கிறது, தொழிலை மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு கட்டாயம் நடக்கும். தொழில் ரீதியாக நல்ல லாபங்களை சந்திக்கக்கூடிய மாதம் தான் இந்த மாதம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. நிறைய வருமானங்கள் வரும். சேலரி இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. படிப்புத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு ரொம்ப நல்ல மாதம் தான் இந்த மாதம். படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு படிப்பில் ஆர்வம் இதெல்லாம் இருக்கும். பட் ஆனால் புதன் கேதுவோடு சேரும்போது இந்த செல்ஃபோனை தவிர்க்கிறது, இந்த சோஷியல் மீடியா பக்கம் வராமல் இருக்கிறது, முக்கியமாக காலேஜ் ஸ்டூடெண்ட்லாம் வந்து தேவையில்லாத விஷயங்களை கட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. பெற்றோர்கள் ரொம்ப கவனமாக இருந்து குழந்தைகளை பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிற அதிகாரிகள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய சுப்பீரியர் ஒரு விஷயத்தை
சொல்றாரு அப்படின்னா, அந்த வாய் சொல்லோட அப்படியே நீங்க அந்த ஆர்டர ஒபே பண்ணாதீங்க. ரிட்டர்ன் ஆர்டர் இல்லாம நீங்க செஞ்சீங்க அப்படின்னா, கட்டாயம் உங்களோட பேரோ அல்லது உங்களுடைய வேலைக்கோ ஆபத்து வரும். அதனால பனிஷ்மென்ட் அனுபவிக்க போறது நீங்க தானே தவிர, உங்களுடைய சுப்பீரியர் கிடையாது. ஸோ, அதனால ரொம்ப ரொம்ப கவனம். சிம்ம ராசியில இருக்கக்கூடிய எந்த அரசாங்க அதிகாரியாக இருந்தாலும் சரி, கட்டாயம் கவனமாக இருக்கணும். உங்களுக்கு மேல இருந்து உயரதிகாரி அழுத்தம் குடுக்கத்தான் செய்வாரு. உங்கனால முடியல அப்படின்னா, எனக்கு கால் வலிக்குது, தலை வலிக்குது, நெஞ்சு வலிக்குதுன்னு ஏதோ ஒரு காரணத்த சொல்லி, கட்டாயம் ஹாஸ்பிட்டல்ல போய் சும்மா 2 நாள் படுத்துட்டு வாங்க. இல்ல வீட்ல மெடிக்கல் லீவ் போட்டு இருங்க. ஏன்னா, அது உங்களுடைய பேர், புகழ் எல்லாத்தையும் களங்கப்படுத்துறதோட இத்தன வருஷம் சர்வீஸும் வீணா போயிரும். அதனால ஏன்னா, கிரகணம் நடக்க போகுது. கிரகணம் நடக்கும்போது அரசாங்க அதிகாரிகளும், ஆட்சியில இருக்கவங்களும் தான் பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால தான் இவ்வளோ தூரம் சொல்றேன். நமக்கு இந்தியால தெரியலன்னு போலாம். ஆனா, இதுக்கு முன்னாடி கிரகணம் நடந்திருக்கிறதெல்லாம் பெரிய பெரிய மினிஸ்டரே உள்ளுக்குள்ள போயிட்டு வந்திருக்காங்க. அதனால ரொம்ப கவனமாக இருங்க. அரசியல்வாதிகளாக இருந்தீங்க அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு டைம் சரியில்ல. செய்யக்கூடிய விஷயங்கள்ல கவனமாக இருங்க. உங்களோட பேர் கெட்டு போறது, நெகட்டிவா ஆகுறது, இந்த மாரியும் உடல் ரீதியாவோ அல்லது வேற எது ரீதியாவோ, மன ரீதியாவோ பாதிப்புகளை ஏற்படுத்தும். அதனால அரசியல்வாதிகள் ரொம்ப கண்ணும் கருத்துமாக இல்ல அப்படின்னா, கட்டாயம் அது ஒரு அழிவுக்கு தான் ஏற்படுத்தும். அதனால சிம்ம ராசியில இருக்கக்கூடிய அரசியல்வாதிங்க பரிகாரம் பண்ணிக்கங்க. நல்ல பூஜைகள் பண்ணுங்க. தெய்வங்கள வழிபாடு பண்ணுங்க. இது மூலியமா உங்களுக்கு இது மூலியமா பரிகாரங்கள் ஏற்பட்டு நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. பெண்கள பொறுத்தவரைக்கும் சிம்ம ராசியில இருக்கக்கூடிய பெண்கள பொறுத்தவரைக்கும் மனச ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சிருக்கணும். கணவர்கிட்ட சண்டை போடாதீங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. உங்கனால முடியல அப்படின்னா, அந்த இடத்துலேருந்து நீங்க மூவ் ஆன் பண்ணிட்டு வேற ஒரு விஷயத்த செஞ்சுட்டு இருங்க. காலம் கடக்கும்போது உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் உறுதியாக உண்டு. சரிங்களா? 7ஆம் இடத்துல ராகுவும் உங்களுடைய ராசியில கேதுவும் இருக்கனால, கணவர்கிட்ட அதாவது உங்களோட லைஃப் பார்ட்னர் கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவனும் ஒருத்தர ஒருத்தர் அனுசரிச்சு செல்லணும். உண்மையாலுமே உங்க பேர்ல தப்பு இல்லைன்னா கூட, நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி போனா உங்களுக்கு நல்ல வாழ்க்கை இருக்கு. ஏன் அப்படின்னா, இந்த டைம்ல மன ரீதியாவும், உடல் ரீதியாவும் நெறைய பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். ஆனா, அதெல்லாம் தாண்டி வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க இந்த டைம்ல கஷ்டத்த அனுபவிக்கிறீங்களோ, அவ்வளோக்கு அவ்வளோ பின்னாடி நீங்க நல்லா இருப்பீங்க. உறுதியாக உண்டுங்க. அதே மாரி புதன் உங்களுடைய ராசியில இருக்கனால, வருமானங்கள் தேடி வரும். புதுசா நெறைய செய்யறதுக்கு உண்டான வாய்ப்புகள், ஒரு புதிய பிசினஸோ அல்லது ஒரு புதிய உத்தியோகத்துக்கு போறதுக்கு உண்டானது, ப்ரொமோஷன் கிடைக்கிறது, இந்த மாரிலாம் அங்க வாய்ப்புகள் இருக்கு. கணவருடைய தேக ஆரோக்கியத்தில கவனமா இருங்க. அதே மாரி தாய் தந்தையருடைய தேக ஆரோக்கியத்தில கவனமா இருக்கணும். சிம்ம ராசிக்காரங்களுக்கு சனி செவ்வாய பாக்குது. செவ்வாய் உங்களுக்கு 4, 9 குடையவர். அதனால தாயாருடைய ஆரோக்கியமோ அல்லது தந்தையாருடைய ஆரோக்கியத்திலயும் ஏதாவது பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்களுக்கு மருத்துவ ரீதியா நீங்க செலவு பண்ற மாரி அமைப்புகள் இருக்கு. அதனால கவனமாக இருங்க. வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப கவனமாக இருங்க. சனி செவ்வாய பாக்குது. 4 குடையவர் செவ்வாயா இருக்கனால விபத்து கண்டங்கள் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. அதனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். 12ல இருக்கக்கூடிய சுக்கிரன் நல்ல தூக்கத்த குடுப்பாரு, நல்ல சுகத்த குடுப்பாருன்னு சொல்லிட்டேன். அதெல்லாம் என்ஜாய் பண்ணிக்கங்க. பொதுவாவே 5 குடைய குரு உங்களுக்கு 11ல இருந்ததுனால புத்திர பாக்கியம் நிறைய பேத்துக்கு இருக்கு. அதே மாரி திடீர்னு மேரேஜ் ஆகுறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. ஒரு நல்ல நியூஸ்லாம் உங்களுக்கு இவ்வளோ நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த விஷயங்கள், திருமணத்தில தடைகள் இந்த மாரி இருந்தாலும், அந்த தடையெல்லாம் நீங்கி திருமணம் ஆகுறதுக்கு உண்டான வாய்ப்பு, பூர்வீக சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள்லாம் போய் நல்ல உங்களுக்கு உங்களுக்கு உண்டான பங்குகள் சேர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. கடன் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் இந்த மாதம் ஒரு நிவாரணம் கிடைக்கும். நல்ல வருமானம் வரும். அது மூலியமா கடன்ல ஒரு சோர்ஸ நீங்க கட்டாயம் நீங்க என்ன வாக்குறுதியை குடுத்தீங்களோ, அந்த வாக்குறுதியெல்லாம் காப்பாத்த முடியும். பொதுவாவே சிம்ம ராசிக்கு பொருளாதார ரீதியா நெறைய வளர்ச்சிகள் இருக்கு. கலைத்துறை சார்ந்தவங்களுக்குலாம் நெகட்டிவ் பப்ளிசிட்டி வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்கனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. ஏன்னா உங்களோட ராசியில புதன், சூரியன், கேது சேர்ந்திருக்கு. அதனால நெகட்டிவ் ஆகுறதோ அல்லது உங்கள தப்பா போர்ட்ரேட் பண்றதுக்கு உண்டான வாய்ப்பெல்லாம் இருக்கு. அதனால ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. அவேர்னஸா இருந்துக்குங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது. பொருளாதார சிம்ம ராசியை பொறுத்தவரைக்கும் பொருளாதார வாழ்க்கை ரொம்ப உயர்வா இருக்கு. அதனால இந்த மாதம் கரெக்ட்டா நீங்க யோசிச்சு பிளான் பண்ணீங்கன்னா, நெறைய விஷயங்கள சாதிக்க முடியும். முக்கியமா ஐடி ஜாப் சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் இது சூப்பரான டைமு. இந்த டைம்ல முன்னேறதுக்கு உண்டான வாய்ப்புகள், புதுசா வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குங்க. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கண்டிப்பா நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.